வணக்கம். வெல்கம் டு சாயா ஹைடெக் நர்சரி கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு பிளான்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டுடைய நேம் பச்சை மல்லின்னு சொல்லுவாங்க, சன்ன மல்லின்னு சொல்லுவாங்க, ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பல்வேறு பெயர் இருக்குங்க. நீங்கள் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை விவசாயம் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு நல்ல ரகங்களாக நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முல்லையை பொறுத்த வரைக்கும் சிறு முல்லை, பால் முல்லை, பச்சை முல்லை, கோட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விதமான முல்லை செடிகள் இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக உங்களுக்கு என்ன மாதிரியான முல்லை செடி வேணும் அப்படின்றத முன்னாடியே பிஃபோராக பிளான் பண்ணணும், சரிங்களா? அதன் பிறகு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பச்சை முல்லை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம பச்சை முல்லையை நடவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு 12 செடி தேவைப்படும். நீங்கள் 6க்கு 6 அப்படின்ற விதத்தில் நீங்கள் வைக்கலாம். ஒரு இடத்துக்கு ஒரு செடி வச்சாலே போதுமானது. ஒரு குழிக்கு முதல்ல நீங்கள் பிளான்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ இடத்துக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 சென்ட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த 10 சென்ட்டுக்கு போதுமான செடிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு 12 செடி, அந்த 10 சென்ட்டுக்கு உங்களுக்கு 120 செடி போதுமானதாக இருக்கும். முதல்ல நம்மளுடைய வீட்டில் ஆட்கள் இருக்காங்களா, பூக்கள் 10 சென்ட்டுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4லேருந்து 5 பேர் தேவைப்படும் பூக்கள் பறிக்கிறதுக்கு. அவ்வளோ பூக்கள் செடியில் கொடுக்குங்க. எப்போ கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மந்த் ஆஃப்டர் ஒரு ஆவரேஜான ஒரு இன்கம் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் 1 இயரில் உங்களுக்கு பூக்களானது ஒரு செடியில் 100 கிராம் அளவுக்கு பூக்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செடிகளை நீங்கள் பராமரிச்சிங்க அப்படின்னா ஒரு 20 வருஷம் வரைக்குமே நீங்கள் பராமரிப்பு செய்யலாம். அந்தளவுக்கு ஒரு இந்த செடியிலேருந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன் வரும். பராமரிப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய நோய் தாக்குதல் அப்படின்றது எதுவும் வராதுங்க. முக்கியமாக ஒரே ஒரு பிரச்சனை அப்படி என்னன்னா இந்த இலை சுருட்டல் அந்த மாதிரி வரும், சத்து பற்றாக்குறை அப்போ வரும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெரிய பிரச்சனை இந்த பூக்களை தாக்குறது, ஹோல்ஸ் விழுறது அந்த மாதிரியான பெரிய தாக்குதல் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. மாடி தோட்டத்தில் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கணும் அப்படின்னா ஒரு செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பூக்கள் கிடைக்கும். மாடி தோட்டத்தில் வளர்க்கணும் விருப்பப்படுறங்க ஒரு 15க்கு 15ன்ற க்ரோ பேக்கில் இந்த பிளான்டேஷன் பண்ணிவிட்டு விட்டுருங்க. உங்களுடைய க்ரோத் வேறு விதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது பூக்கள் ஹார்வெஸ்ட் முடிஞ்சது அப்படின்னா ப்ரோன் பண்ணி விட்டுக்கணும், ஓகேங்களா? சில விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 சென்ட்டு வைக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு 20 சென்ட் அளவுக்கு பூக்கள் பறிப்பாங்க, மற்ற அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் இது முடிஞ்ச சீசன், இது முடிஞ்சு இந்த 20 சென்ட்டில் பறித்த பூக்கள் முடிஞ்சது அப்படின்னா அந்த 30 சென்ட்லேருந்து பறிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொருத்தருடைய யோசனை ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருடைய கையில் ஒரு பொருள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான திங்கிங் பண்ணுவாங்க, சரிங்களா? ஆனால் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயத்தில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை கையாளுவாங்க. லாபகரமாக எது இருக்கோ கண்டிப்பாக அதை நம்ம செய்கிறது ரொம்பவே நல்லது. உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அதை நீங்கள் பார்த்து பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு விவசாயத்துக்கு முல்லைச்செடி தேவைப்பட்டாலும் நீங்கள் நம்முடைய நர்சரியில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த முல்லைச்செடிக்கான மண் கலவை அப்படின்னா செம்மண், அதுக்கப்புறமா வெர்மி கம்போஸ்ட், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் குரூப் பாட் பண்ணி வச்சாலே போதுமானது. முக்கியமாக பூக்களானது 10 மாதங்கள் உங்களுக்கு பூக்கள் தந்துகிட்டே இருக்கும். இந்த நவம்பர் டிசம்பரில் பூக்களினுடைய விலை தாறுமாறாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிலோ பூவினுடைய விலை 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கூட போகும். ஏன் அப்படின்னா அப்போ பூக்கள் வரத்து கம்மியாயிடும் இந்த முல்லை பூக்களில், சரிங்களா? ஆனால் இந்த நவம்பர்லேருந்து டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்களில் உங்களுடைய பூக்கள் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்போது இந்த செடிகளை கட் பண்ணி விடுறதுக்கான காலநிலையை நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக என்னால் எல்லா டைம்லையும் இது பண்ண முடியாது அப்படின்னா டிசம்பர் எண்டில் நீங்கள் பூக்களை அந்த செடியை ப்ரோன் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த அந்த பிப்ரவரி மார்ச்லேருந்து உங்களுக்கு பூக்கள் ஸ்டார்ட் ஆகிடும், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பச்சை முல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நர்சரியில் எக்கச்சக்கமான பூச்செடிகள் இருக்குது. தேவைப்படுறவங்க இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுப்போம். உங்களுக்கு குவாலிட்டியான பிளான்ஸ் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா க்ரோத் பண்ணி 1 ஃபீட்டில் இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு பிளான்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம கொடுத்த பிளான்ஸ் வாங்கியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த மாதிரியான முறையில் நம்ம பிளான்ட் கொடுத்துருக்கோம், குவாலிட்டியாக கொடுத்துருக்கோமா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அதன் பிறகு பராமரிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு
பார்த்தீங்கன்னா ஒரு வருடங்களுக்கு 12 மாதம் இருக்குது. அந்த 12 மாதத்தை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிக்காங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை நல்ல ஊட்டச்சத்தான உணவுகளை இதுக்கு நம்ம கொடுக்கறது மூலயமா உங்களுடைய பூக்களை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு காம்ப்ளெக்ஸு, டிஏபி இல்லைனா மாட்டுச்சாணத்தொழு உரங்கள். இதை வந்து நீங்கள் 3 மாதங்களாக பிரித்து கொடுத்துக்கலாம். அப்படி என்னால் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் பூக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹியூமிக் சீவிட் இந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இந்த செடிகள் வந்து நம்முடைய நர்சரியில் ஸ்டாக் இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஒரு செடியில் 100 கிராம் அளவுக்கு பூக்களானது கிடைக்குங்க. தேங்க்யூ. நன்றி.